அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். கற்பவை கற்ற பின் வலையொலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா, கற்பவை கற்ற பின் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், கற்றுக்கிறதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இது அடிப்படையை கொண்டு தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தினம் கற்றுக்கிட்டு தான் இருப்போம். அது உறவினர் மூலமாகவோ இருக்கலாம், இல்லை நண்பர்கள் மூலமாகவோ இருக்கலாம், இல்லை வாசிக்கிறது மூலமாகவும் இருக்கலாம், இல்லை காணொலி பார்க்குறது மூலமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தினம் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி கற்றுக்கிற விஷயம் நமக்குள்ள மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றது தான் உண்மை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு சைடு அவரோட குருக்கிட்ட நேராக போகிறான். குருவே, நான் தினமும் படிக்கிறேன், ஆனால் படிக்கிற எதுவுமே என் மண்டையில் ஏற மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? படிக்கிறத விட்டுறவா, படிக்கிறத விட்டுட்டு வேற எதுவும் வேலையை பார்க்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். குரு அந்த நேரத்தில் எந்த பதிலும் சொல்லலை, அமைதியாக கடந்து போகிறாரு. அடுத்த சில நாட்களில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு வேலையில் ஈடுபடுற மாதிரி ஒரு சூழல் அமைது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ குரு ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னன்னா, கொஞ்சம் தூரத்தில் மண்ணில் பாதி புதஞ்ச நிலையில ஒரு சலாடை இருக்குது. அதை கவனிக்கிறாரு. அதை கவனிச்சதுன்னு சீடனை கூப்பிட்டு, தம்பி எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நீ போயிட்டு அந்த சலாடையில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் குழப்பத்திலே போகிறான். சலாடையில் எப்படின்னா தண்ணி பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே போகிறான். குரு சொல்லிட்டு அதை செஞ்சுதான் ஆகணுன்றதுக்காகவும் அவன் போகிறான். போயிட்டு சலடையில் தண்ணி பிடிக்க முயற்சி பண்ணுறான். அந்த சலடையில் இருக்கிற இடுக்குகளில் மண் பூந்துருக்கிறதால அவனால் முதல் தடவை கொஞ்சம் தண்ணி பிடிக்க முடியுது. தண்ணி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வர கொஞ்சம் தூரத்துலேயே மண் கரைஞ்சி போகிறதால தண்ணியெல்லாம் கீழே போயிடுது. திரும்ப போய் முயற்சி பண்ணணுன்ட்டு போகிறான். எடுக்கிறான். கொஞ்சம் தூரத்தில் தண்ணி போகுது. மீண்டும் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். தண்ணியெல்லாம் கீழே போயிட்டு இருக்கான். அவனால் பிடிச்சிட்டு வரவே முடியல. சரி, நம்மளால தான் தண்ணி பிடிக்க முடியலையா, நேராக போய் குரு கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு திரும்ப 2வது முறையாக போகிறான். குரு கிட்ட போயிட்டு, குருவே, நான் இந்த மாதிரி தண்ணி பிடிக்க தான் போனேன், முயற்சி பண்ணேன், எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னால் தண்ணி பிடிக்கவே முடியல அப்படின்றத சொல்லலாம். குரு அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு, உன்னால் தண்ணி தான் பிடிக்க முடியல, ஆனால் இப்போது அந்த சலடை சுத்தமாக அடிச்சு பார்த்தியா, அதை கவனிச்சியா? அது போல தான் நீ அன்னைக்கு கேட்ட கேள்வியும், நீ படிக்கிறது உன் மண்டையிலே ஏறலைனாலும் அது உனக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை கொஞ்சமாக நீக்கும், அதை சரி பண்ணும், ஒன்றும் சுத்தப்படுத்தும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த சொல்லி படிக்கிறாரு. சரி, இப்போ இதை நம்ம விடுவோம். ஒரு ஊருக்குள்ள ஒரு கட்டிட தொழிலாளி போறாருன்னா அவர் என்ன பார்ப்பாருன்னா, இங்கே எந்த மாதிரியான கட்டடம்லாம் இருக்குது, எவ்வளோ பெரிய கட்டடம் இருக்குது, என்ன வடிவமைப்பில் இருக்குது அப்படின்றத அவர் பார்ப்பாரு. ஒரு பெயிண்டர் போறாருன்னா இந்த ஊரில் இந்த மாதிரியான வண்ணங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, இதை விரும்பி பண்ணுறாங்க அப்படின்றத அவர் கவனிப்பார். ஒரு விவசாயி போகிறாரு அப்படின்னா இந்த ஊரில் இந்த மாதிரி பயிர்கள் அங்கே விளையுது, இந்த மாதிரி மரங்கள் அங்கே இருக்குது, அந்த ஊரோட மண் இப்படி இருக்குது, தண்ணி கிடைக்கல, இதுதான் அவர் பார்ப்பாரு. அதாவது ஊர் ஒன்றா இருந்தாலும் பார்க்குற விஷயங்கள் வேறையாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம எப்படி இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட பார்வையாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம அதை நடைமுறைப்படுத்தும் போது அது நம்ம மாற்றும். நம்ம மாறினா நம்ம குடும்பத்தில் மாற்றம் வரும், நம்ம குடும்பம் மாறினா நம்ம சமுதாயத்தில் மாற்றம் வரும், நம்ம சமுதாயம் மாறினா ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே மாற்றம் வரும். நீங்கள் எதையாவது மாற்றணும்னு நினச்சா அது உங்ககிட்ட இருந்து தொடங்க. இல்லை, நான் ஒரு விஷயத்த செஞ்சால் அதை சரியாக தான் செய்வேன், அதுக்கு எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் இந்த விஷயத்த செய்வேன், இதெல்லாம் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தள்ளி போடாதீங்க. நீங்கள் கொஞ்சமாக சுத்தம் பண்ணுற தண்ணியாக இருக்க போகிறீங்களா, இல்லை கொஞ்சமாக மூட போகிற மண்ணாக இருக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் உங்ககிட்டயே முடிவு பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கற்பவை கற்றபின் அப்படின்ற பார்வையில் நம்மளோட பயணத்தை தொடங்கும். நன்றி. இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். கற்பவை கற்றபின் அப்படின்ற பார்வையில் இந்த நோக்கத்தில் நம்ம அடுத்தது நிறைய வேலைகள் செய்ய போகிறோம். நிறைய எப்படி தண்ணி பிடிக்க முயற்சி பண்ணும்போது